இன்று நம்ம வீடியோவிலே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கிற முருங்கைக்கீரை ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக இந்த கீரையை எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். முருங்கைக்கீரையை பற்றி பார்க்க போகிறோம். இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் நிறைந்த இந்த கீரை உடலுக்கு மிகவும் பயனுள்ளது. முருங்கீரை சுத்தமான கீரை. இதை முதல்ல நம்ம ஆஞ்சி எடுத்துக்கணும். ஆஞ்சி எடுத்துட்டு அது பொடியாக நீங்கள் கட் பண்ணியே வச்சுக்கலாம், இல்லை அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் நான் கட் பண்ணுறேன். இது அலச தேவையில்லை. நம்ம மரத்துலேருந்து பறிச்ச கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லை மண்ணு தூசு எதுவுமே இருக்காது. நம்ம உருவி எடுத்தாச்சு பாருங்க. இந்த கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால நாங்கள் அலசலாத. அது தாளிக்கிறதுக்கு அது தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு தோலோடு நம்ம தட்டி வச்சுக்கணும். ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 கரண்டி எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா அதை வதக்கணும். வதக்கின பிறகு வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும். நிறைய ஊற்றினா டேஸ்ட்டு போயிடும் முருங்கீரைக்கு. அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதிலேயே கல் உப்பும் திட்டமாக போட்டுக்கணும். போட்டுட்டு அது ஒரு கொதி வந்த பிறகு முருங்கீரை நம்ம அரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த முருங்கீரை போட்டு அதில் மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடணும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு அதை இறக்கி வச்சுட்டு நம்ம வெறும்னா அந்த கீரையை சாப்பிடலாம். இது இன்னைக்கு நாங்கள் செஞ்சுருக்கிறதோ தேங்காய் போடல, பருப்பு போடல. அதையும் ஒன்றுத்தில் போய் செஞ்சு காட்டுறோம். தேங்காய் பருப்பு இன்னைக்கு ஒரு காஞ்ச மிளகா கீரை. இது சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching Fusion with Nipa. மறக்காம சேனலை subscribe, like, share and comment.